மாவட்டத்தில் விஷசாராயம் அருந்தி 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பிற்கு பொறுப்பேற்று அத்துறையைச் சேர்ந்த அமைச்சர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என மத்திய இணையமைச்சர் எல்முருகன் உதகையில் பேட்டியளித்துள்ளார். நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்ட மத்திய இணையமைச்சர் எல்முருகன் தனக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்க நேற்று மாலை உதகைக்கு வருகை புரிந்த நிலையில் தேரிங்கிராஸ் பகுதியில் மத்திய இணையமைச்சருக்கு பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது கூட்டத்தில் பேசிய மத்திய இணையமைச்சர், நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் நீலகிரி தொகுதியில் போட்டியிட்டு தோல்வி அடைந்தாலும் கூட மத்திய பிரதேசத்தில் ராஜ்யசபா உறுப்பினராகி தமிழ்நாட்டின் தமிழ் மக்களுடைய பிரதிநிதியாக வேண்டும் என வாய்ப்பளித்த பாரத பிரதமர் மோடிக்கும் நீலகிரி தொகுதி மக்களுக்கும் தனது வெற்றிக்காக உழைத்த பாஜக மற்றும் கூட்டணி கட்சியினருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய இணையமைச்சர் எல்முருகன், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விஷம் அருந்தி உயிரிழந்த சம்பவம் 3 நாட்கள் ஆகியும் தமிழ்நாடு முதலமைச்சர் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்திக்கவில்லை என்று குற்றம் சாட்டியதோடு விஷசாராய உயிரிழப்புகளுக்கு தமிழக அரசும் அத்துறை அமைச்சர் பொறுப்பேற்று தன்னுடைய பதவியை உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கருத்து தெரிவித்துள்ளார். உயிர்களை பறி கொடுத்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டவர்களுடைய சிகிச்சை அங்கு நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் தமிழக அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும். அமைச்சர் அவர்கள், துறையினுடைய அமைச்சர் அவர்கள் உடனடியாக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். இவ்வளவு பேர் 50 பேர் இறந்த பிறகு கூட ஒரு கள்ளச்சாராயத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு அரசாங்கம் இந்த திமுக அரசாங்கமாக இருக்கிறது. இதுக்கு முன்னாடி ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி தான் அதே பக்கத்துல மரக்காணத்துல கிட்டத்தட்ட 30 பேருக்கு மேல பாதிக்கப்பட்டார்கள். அப்போ அதிலிருந்து கூட பாடத்தை கற்பிக்க பாடம் அவர்கள் ஒரு கற்க முடியவில்லை. அதிலிருந்து நடவடிக்கையும் எடுக்கவில்லை. சங்ககிரி அருகே கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்பனை செய்த முதியவர் கைது செய்யப்பட்டார். கள்ளக்குறிச்சி விஷசாராய விவகாரம் எதிரொலியாக தமிழகம் முழுவதும் காவல்துறையினர் தீவிர சோதனை நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே பாளையங்காட்டானூர் பகுதியில் சாராயம் காய்ச்சி விற்பனை செய்வதாக சங்ககிரி காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதனை அடுத்து சங்ககிரி டிஎஸ்பி ராஜா உத்தரவின் பேரில் இன்ஸ்பெக்டர் ரஜினி தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அப்போது போலீசாரை கண்டு தப்பி ஓட முயன்ற ஒருவரை போலீசார் மடக்கி பிடித்து விசாரித்ததில் அவர் மஞ்சக்கல்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த முதியவர் வெங்கடாசலம் என்பதும் அவர் சட்டவிரோதமாக சாராயம் காய்ச்சி விற்பனை செய்ததும் தெரியவந்தது. மேலும் சாராயம் காய்ச்சுவதற்காக சுமார் 20 லிட்டர் ஊரல் போட்டு இருந்ததை அங்கேயே காவல்துறையினர் அழித்து அவரிடமிருந்து சுமார் 1.5 லிட்டர் சாராயத்தை கைப்பற்றி முதியவர் வெங்கடாசலத்தை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஈரோட்டில் விவசாய பண்ணை கருவிகள் கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் ரூபாய் 25 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து சாம்பலானது. ஈரோடு அடுத்த சோலார் VIP கார்டன் பகுதியைச் சேர்ந்தவர் செல்வராஜ். இவர் சோலார் அடுத்த மாணிக்கவாசகர் காலனியில் விவசாய பண்ணை கருவிகள் கடை வைத்து நடத்தி வருகிறார். இந்த நிலையில் வழக்கம் போன்று நேற்று இரவு பணி முடிந்து கடையை போட்டுவிட்டு செல்வராஜ் வீடு திரும்பிய நிலையில் கடையில் தீ விபத்து ஏற்பட்டு விவசாய பண்ணை கருவி பொருட்கள் தீயில் எரிந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு வீரர்கள் 5க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் மூலம் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதைத் தொடர்ந்து தீ விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. அரக்கோணத்தில் அரசு பள்ளி ஆசிரியை வீட்டில் 15 சவரன் தங்க நகைகளை மர்ம நபர்கள் திருடி சென்றுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ஜோதி நகரை சேர்ந்தவர் பிரதீப். இவர் சென்னை முத்தியால்பேட்டை அரசு பள்ளியில் சத்துணவு அமைப்பாளராக பணியாற்றி வருகிறார். இவரது மனைவி புவனேஸ்வரி பூந்தமல்லியில் உள்ள அரசு பள்ளியில் ஆசிரியையாக பணிபுரிகிறார். இந்த நிலையில் இவர்கள் 2 பேரும் நேற்று பணிக்கு சென்ற நிலையில் வீட்டின் பீரோவை திறந்து நகைப்பட்டியில் இருந்த தங்க செயின், வளையல், மோதிரம் என 15 சவரன் தங்க நகைகளை மர்ம நபர்கள் திருடி சென்றுள்ளனர். கல்லூரி முடிந்து வீடு திரும்பிய பிரதீப் மகள் இதை அறிந்து தனது தாய் தந்தையருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். இதையடுத்து புகாரின் பேரில் திருட்டு சம்பவம் குறித்து அரக்கோணம் டவுன் போலீசார் விசாரித்து வருகின்றனர். பட்டப்பகலில் வீட்டிற்குள் நுழைந்த மர்ம நபர்கள் தங்க நகைகளை திருடி சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. விருத்தாசலம் அடுத்த பரவலூர் கிராமத்தில் திரௌபதி அம்மன் கோவில் தீமிதி திருவிழாவில் தீக்குண்டத்தில் தவறி விழுந்து 2 பெண் பக்தர்கள் காயமடைந்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அடுத்த பரவலூர் கிராமத்தில் உள்ள அருள்மிகு திரௌபதி அம்மன் கோவில் தீமிதி திருவிழா நடைபெற்றது. இத்தீமிதி திருவிழாவில் அக்கிராமத்தை சேர்ந்த விஜயலட்சுமி தீக்குண்டத்தில் இறங்கிய போது தவறி விழுந்து பலத்த தீக்காயமடைந்தார். அவரை பின்தொடர்ந்து வந்த ரம்யா என்கிற பெண்ணும்
தடுக்கி விழுந்தார். தொடர்ந்து இருவரையும் மீட்டு விருத்தாசலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அங்கு இருவருக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இச்சம்பவத்தால் அக்கிராமத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.